ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரவன் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குறில் நெடில் வேறுபாடு அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இது 2025 கேட்ட கொஷின்ஸ் மட்டும்தான். இது ஒரு மொத்தம் 8 கொஷின் பேப்பர் கிட்ட நம்ம அதுலேருந்து எடுத்த கொஷின் பேப்பர் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இது எப்படிலாம் நம்ம குறில் நெடிலுக்கு வந்து ரொம்ப டீப்பாக படிக்கணுமா, இல்லை பேசிக்ஸாக தெரிஞ்சால் போதுமா அப்படின்றது இந்த கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டோன்னா நமக்கு தெரிஞ்சிடும். சரி, வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். இது ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. போலி இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. போலி அப்படின்னா முகம் பொலிவாக இருக்குது. அந்த பொலி அப்படின்றத சொல்லுவோம். பொலிவாக இருக்குது அப்படி சொல்லுவோம்ல, அழகாக இருக்குன்றது தான் பொலிவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த வார்த்தை தான் இந்த போலி. இந்த போ என்னாகனா, இந்த போ வந்து பார்த்திங்கன்னா போலி. இவன் வந்து போலி, இவன் உண்மையான ஆள் கிடையாது, இவன் போலியான ஆள் அப்படி இந்த சாயலில் இருக்கிறது சொல்லுவாங்கள்ல. இது வந்து உண்மையான. இப்போ பணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கள்ள நோட்டுன்னு சொல்லுவோம்ல, அது போலியான நோட்டுன்னு சொல்லுவோம்ல. அப்போ போலின்றது என்ன, கள்ள நோட்டுன்னா என்ன, அதே உண்மையான பணம் போல் இருக்க ஒரு சாயலில் இருக்க அந்த போலியான நோட்டு தானே வந்து இது வந்து கள்ள நோட்டு அப்படின்னு சொல்கிறோம். அந்த போலின்றது அந்த சாயலில் இருக்கிறது. அப்போது அழகு சாயல் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பெரு என்னன்னா இந்த பெரு அப்படின்னா என்ன, பெருசா. பேரு அப்படின்னா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்போம்ல, அதாவது பெயர், பெரிய அப்புறம் பெயர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வெல்லம். இந்த வெல்லத்துக்கும் பாருங்களேன், நம்ம சாப்பிட்ற வெல்லத்தை எப்படி எழுதுடுவோம், இந்த சின்ன இல் போட்டு எழுதுவோம், இனிப்பு. ஓகேங்களா. வெல்லம்னா ஓடுற தண்ணி வந்து வெள்ளம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வெல்லம் தான், அந்த ஓடுற நீர் தான் இந்த வெல்லம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஷின் வந்து கொல்னா என்ன அப்படின்றது. கொல்னா ஏதோ ஒன்று கொள்முதல் இதை கொள்முதல் பண்ணிட்டு வா அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல, ஒரு பொருளை வாங்கிட்டு வான்னு சொல்கிறோம்ல, அதுதான் பெற்றுக்கொள்கிறது. அதான் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வர்றது. ஓகேங்களா, பெற்றுக்கொள்கிறது. கோல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த விண்மீன்களை இருக்க அந்த கோலும் சொல்லலாம். கோல் சொல்லுதல், கோல் மூட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இதை பற்றி தப்பாக அதை ஒரு மாதிரி சொல்கிறது, அதுதான் வந்து கோல் சொல்லல். அடுத்து மலைனா என்ன, மாலைனா என்ன அப்படின்றத இந்த சென்டென்ஸ் வந்து இது எப்படி கேட்குறாங்கன்னா, ஒரு வாக்கியத்தை வச்சு கேட்குறாங்க. ஓகேங்களா. மலைக்கும் மாலைக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் தான் இந்த வாக்கியத்தை நம்ம எழுதணும். மக்கள் மலையில் மாலை நேரத்தில் ஏறினர். ஓகேங்களா. மக்கள் தான் மலையில் சாயந்தர டைமில் தான், அதாவது ஈவினிங் டைமில் தான் வந்து ஏறுறாங்க. எது மாலை நேரத்தில். அப்போது நேரம் முன்னாடி, அதுக்கு முன்னாடி மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா மழையில் நேரமாக வரும். அந்த அர்த்தம் வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த சென்டென்ஸை பார்க்கணும். என் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்களா, இமயமலையின் பனிமழை பொழிந்தது. கரெக்டாக தான் இருக்குது இந்த சென்டென்ஸ். பாருங்களா, இமயமலையில் பனிமழை பொழிந்தது கரெக்டு தான். ஆனால் அவன் என்ன கேட்டிருக்கான், குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரால் அமைத்து எழுதுக. அதாவது மலைன்றதுக்கு அதோட நெடிலோடு சேர்த்து ஒரு சென்டென்ஸாக எழுதுங்க அப்படின்னு கொஷின் கேட்டிருக்கான். அப்போது நம்ம சென்டென்ஸ் படிக்கும்போது கரெக்டாக வருதே அப்படின்னு டக்குன்னு இதை போட்டு போயிடாதீங்க. கொஷின் அவன் என்ன கேட்குறான் அப்படின்றத தெளிவாக பாருங்கள். மலைக்கும் அதோட நெடில் என்ன, மாலை. அந்த மா அது குறி நெடில், அது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் கேட்டிருக்கான் கொஷினா. அடுத்த கொஷின் பார்க்கலாம். மா குறிலுக்கும் நெடிலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது 6th புக்லேயே இருக்கும். மான்றதுக்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்குது அப்படின்றது. மானா இமயம், மா அப்படின்றதுக்கு வண்டு. ஓகேங்களா. மா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, இமயம், வண்டு. அடுத்த கொஷின் பேப்பர் என்ன கேட்டிருக்காங்க, ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. சிலைனா என்ன, சீலைனா என்ன. சிலைனா என்ன, சிற்பங்களை தான் சிலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து சீலைனா என்ன, துணியில் செய்வாங்களா, சேலை.
சிற்பி வருது. சிற்பி கிடையாது, சிற்பத்தை தான் நம்ம சிலை அப்படின்னு சொல்லுவோம். அதை செதுக்கிறவர் தான் சிற்பி. அடுத்து பாரினா என்ன, பரினா என்ன. பாரினா வள்ளல், பரினா குதிரை. பரிதி அப்படின்னா அது சூரியன். பரிதி இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கம்பேரிஷன் வச்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து திரும்பியும் இன்னொரு எக்ஸாம்லேயே சிலை சீலை திரும்பியும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல சிலைன்றது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிற்பம்னு கொடுக்காங்க. அது இறைவன் திருவுருவம். ஏன்னா ஒரு சிலை வந்து செதுக்குறோன்னா ஒரு கடவுளோட சிலை தானே நம்ம செதுக்குவோம் சிற்பமாக. அடுத்து சீலைக்கு துணினே கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அருணா என்ன, ஆறுனா என்ன அப்படின்றத பாருங்கள். அருணா இது ஒன்று அறுக்கிறது, ஆறுனா நதி. அடுத்து குறிநெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க. வீடு வீடுனா விட்டுடுறது, வீடுனா நம்ம தங்குற இடம். ஓகேங்களா, இது ஆல்ரெடி நான் இன்னொரு வீடியோவில் கொடுத்துருப்பேன். இதுக்கான பொருள்களாம் ஒரு 80 கொஷின்ஸ் கிட்ட நான் கொடுத்துருப்பேன். அது பார்த்தாவே போதுமானது குறிநெடிலுக்கானது. ஏன்னா அதை தாண்டி பேசிக்ஸ், ஏன்னா பேசிக்காக தான் கேட்குறாங்க. சிலைனா இதுவும் திருப்பம் கேத்து. இந்த இடத்துல சீலைன்றதுக்கு என்ன, புடவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. துணின்னு கொடுக்காம புடவைன்னு கொடுத்துருக்காங்க. கோல் திரும்பியும் தான் இதே தான் திரும்ப கேட்டிருக்காங்க. கொல் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெற்றுக்கொள்ளுதல் பார்த்தோமா, அதான் வாங்குறது. நம்ம வாங்குறதும் ரெண்டு சேம் ஆன்சர் தான். கோல் அப்படின்னா புறங்குறுதல். கோல் சொல்லுதல் அப்படின்னு பார்த்தனாலும் புறங்குறுதனாலும் சேம் அர்த்தம் தான். அடுத்து நாடு அப்படின்னா என்ன, நடுனா என்ன, ஊன்றது, நாடுனா விரும்புறது. ஓகேங்களா, அடுத்த கொஷின் விதினா என்ன. இது இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா 2024 கொஷின். இது வரைக்கும் 25 பார்த்தோம். 24 வந்து பார்த்திங்கன்னா அது ரிப்பீட்டடாக தான் கேட்டிருப்பாங்க. இதுவும் 2024 கொஷின் இந்த கோல் அப்படின்றதுலேருந்து. ஏன்னா 2025லையும் சரி 2024லும் அதே சேம் கொஷின் தான் கேட்டுட்டு வந்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் குறிநெடிலுக்கு பார்த்திங்கனாவே போதுமானது தான். விதினா என்ன, வீதினா என்ன. ஒரு விதி, ஒரு சட்டம், அதை ஃபாலோ பண்ணணும். வீதினா தெரு, இந்த வீதியில் இது இருக்குது அப்படின்றத என்ன வச்சுக்கோங்க. அடுத்து நசினா என்ன, நாசினா என்ன. நசினா குறைதல், நாசினா மூக்கு. அடுத்து குறிநெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. ஈகை இன்பம், உ ஆ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ தான் வரணும், ஐ கொடுத்துருக்காங்க. அப்போ தப்பானது. இந்த மாதிரியும் கொஷின்ஸ் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து கொல் திரும்ப இது 2024 இதையும் கேட்டிருக்காங்க. வாங்கு, புறங்குறுதல் திரும்ப ரிப்பீட்டடானதாக கொஷின்ஸ் தான் வந்திருக்கு, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து குறிநெடில் பிழையான சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்களா. கால், கா, கு, கி, கே. இந்த இடத்துல பாருங்களேன், கே இந்த எழுத்து கொடுத்துட்டாங்க. ஆனால் அப்படி எழுத்துக்கூடாது. இந்த கே தான் வரணும். கே கோ அப்படின்றது வரணும். ஓகேங்களா, அப்போது அந்த இடத்தையும் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா கே வைப்பீங்களா, இக்கு கூட்டல் ஏ. கே அப்படின்றது இக்கு கூட்டல் ஏ தான் அது கூட இணை எழுத்து. குறில் நெடில் வேறுபாடு தெரியுதுன்னா இதை தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஏன்னா இந்த இடத்துல இது ரெண்டும் வந்து குறில், இது நெடிலாக இருக்கே அப்படின்றத யோசிப்பீங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். கோடு இது ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, கொடுனா தரது, கோடுனா நேராக வரைகிறது தான் கோடு. இது 2024 கேட்ட கொஷின். அடுத்து மடுனா என்ன, மாடுனா என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. மடுனா என்ன, நீர்நிலை. மாடுனா எருது. அடுத்த கொஷின், இது இப்போ கேட்ட ரீசண்டாக குரூப் 4 கேட்ட கொஷின் பேப்பர். குரூப் 4 கேட்டிருக்காங்க. கணம்னா என்ன, கானம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கணம்னா கூட்டம், கானம்னா பொன். அது கணம்னா என்ன, கூட்டம், கானம்னா பொன். இது இப்போ கேட்ட கொஷின் பேப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, இதுலேயும் வந்து குறிநெடி வேறுபாடாக ஒரு பொறுத்துக்கே கேட்டிருக்காங்க. இது வந்து குரூப் 4 கேட்ட கொஷின் பேப்பர். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் டேரெக்டாக கேட்டாங்களா. ஆனால் இந்த வருஷம் அதாவது சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் ஒரு கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா பொறுத்துக்க மாதிரி கேட்டாங்க.
இனிமேல் கேட்க வாய்ப்புகள் உண்டு. அப்படி கேட்டாலும் ஈஸி தான், பொறுத்துக்கு கேட்டாலும் ஈஸி தான். ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நம்ம போட்டு போய்ட்டுடலாம். மானினா என்ன, மணினா என்ன, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஒலி வேறுபாடு நான் அதில் வந்து அதுலேயும் வந்துடும். ஓகேங்களா? குறில் நெடில் வேறுபாடு, ஒலி வேறுபாடு கிட்டத்தட்ட சேம் தான். இதுக்கும் அதுக்கும் வந்து அர்த்தம் தான் படிச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? அதையும் பார்த்துக்கோங்க. இது குறில் நெடில் வேறுபாடில் வந்துடும். மானி மானி இந்த சுழி நீக்கும் அந்த நீக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பாருங்கள். மானி அப்படின்னா குள்ளன். இந்த 2 சுழி நான் வந்து பார்த்திங்கன்னா மாமன். அடுத்து கனகம்னா என்ன, படை. கனகம்னா பொன். ஓகேங்களா? இந்த இடத்துல கனகம் அப்படின்னா பொன். இந்த கொஷின் அதே குரூப் 4 தான் கேட்டிருப்பாங்க. கணம் காணம், இந்த இடத்துல காணம்னாலும் காணம், கனகம், இது ரெண்டுனாலும் என்ன பதில், பொன் அப்படின்றத பதில். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா குறில் நெடில் வேறுபாடு, ஒலி வேறுபாடு அறிஞ்சு இந்த பல பொருள் தரும் ஒரு சொல், இரு பொருள் தரும் சொல், ஓர் எழுத்து ஒரு மொழி, இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு எழுத்துக்கான பொருள்களை தான் தெரியும். அந்த மாதிரி வரும்போது இப்போ கனகம்னாலும் காணம்னாலும் பொண்ணு தானா, அப்போது பொன் அப்படின்னா இரு பொருள் தருது, அதாவது 2 இந்த மாதிரி தருதுங்க அப்படின்னு இது 2 அப்படி கேட்கலாம். ஓகேங்களா? இல்லைனா ஒரு சொல்லுக்கு பல பொருள் தரும்ல. இப்போ பொண்ணா என்ன, கனகம்னா காணம், இது ரெண்டுமே வந்து பொண்ணுன்றதுக்கு இது வந்து ஒரு சொல் பன்மொழி அப்படின்றதுலையும் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போது கம்பேரிஷன் பண்ணி படிச்சுக்கோங்க. இதோட குறில் நெடில் வேறுபாடுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் முடிஞ்சிருச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. 2024 25 சேம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கொஷின் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டு தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இது வந்து அதிகமாக வந்து பயப்பட வேண்டியது கிடையாது. குறில் நெடில் வேறுபாடு பொறுத்த வரைக்கும் இந்த 2025 கேட்ட கொஷின் அப்படியே ரிப்பீட்டடாக தான் வந்திருக்கோம். ஓகேங்களா? அதனால் பயப்படாமல் நான் ஆல்ரெடி 80 கொஷின் நான் உங்களுக்கு குறில் நெடில் வேறுபாடுக்கு மட்டும் 80 கொஷின் கொடுத்துருப்பேன். அது ஆல்ரெடி ஒரு வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த இது அதுவே போதுமானது. ஏன்னா அதுலேயே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் சேர்த்து நான் கொடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடி 2019 கேட்ட கொஷின்ஸும் வந்து அதில் கம்பைன் ஆகி வந்துடும். இதுவே போதுமானது குறுநெடில். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் லகர நகர படிப்போம், அதுக்கப்புறம் ஒரு பொருட் பன்மொழி படிப்போம். இதுலேருந்து இதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? பேசிக்காக இது வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் கேட்பாங்க குறிநெடில் வேறுபாடு பொறுத்த வரைக்கும். அதனால் பயப்படாமல் இதில் வந்து 1 மார்க் எடுத்துடலாம். இது வரைக்கும் நான் கொடுத்த அந்த 80 கொஷின்ஸும் இந்த 80 கொஷின் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதை பார்த்தாலே குறில் நெடில் வேறுபாடு முடிஞ்சிடும். குறில் நெடில் வேறுபாடுனா என்ன அப்படின்றதையும் நான் ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்தீங்க. குறில் நெடில் வேறுபாடுனா என்ன அப்படின்ற அந்த வீடியோ ப்ளஸ் இந்த 80 கொஷின் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் 3மே இதுக்கான முடிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இது 3த்தையும் நீங்கள் கரெக்டாக குறில் நெடில் வேறுபாடுனா என்ன, அதோட 80 கொஷின் எப்படி கொஷின்ஸாக கேட்பாங்க, அந்த 80 கொஷின் ப்ளஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது 3த்தையும் முடிச்சிட்டிங்கனாவே போதுமானது. இந்த டாபிக் வந்து இதோட கவர் ஆகிடுச்சு. அடுத்த டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.